சரிங்களா? ஓகேப்பா. அப்பனா எனக்கு ரோஸ் மில்க் ஐஸ் செஞ்சு கொடுக்குறியா? அப்ப எனக்கு பால் ஐஸ் செஞ்சு தரீங்களா? ஓகேப்பா. ஹாய், வாங்க வாங்க, நான் ஒரு ஐஸு செஞ்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இந்த ஐஸ் எல்லாருக்குமே தெரியும், 90 கிட்ஸ் ஐஸு சொல்லுவாங்க. சேமியா ஐஸ் இந்த திருவிழா கடையெல்லாம் விற்குங்க. அதில் நிறைய ஃப்ளேவர் போட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் ஐஸு, ரோஸ் மில்க்கு, அப்புறம் பிஸ்தா ஐஸ் செஞ்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நல்லா அலசி எடுத்துடுங்க. அலசிட்டு அதை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வேக வச்சிட்டோடனே அதை வந்து வடிகட்டணுங்க. வடிகட்டினிங்கன்னா அந்த தண்ணி எடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா இந்த பால் அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக இருந்தால் தான் ஐஸ் நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு போடாத எசன்ஸ் போட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த பொடியெலாம் இல்லாத டிஸ்டர்ப் இல்லாத இருக்குங்க. அது அதை நல்லா கலக்கிட்டு பால் ஐஸ் செஞ்சுட்டேங்க. அதுக்கடுத்து ரோஸ் மில்க்கு போட்டு ரோஸ் ஐஸ்கிரீம் செஞ்சேங்க. ரோஸ் மில்க்லாம் எதுவும் இல்லைங்க, ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்லங்க, அந்த வெறும் ப்ளைன் பால் ஐஸ் செய்வோம்ல அதே தான். அதில் கொஞ்சோண்டு எசன்ஸ் மட்டும் போட்டுக்கணுங்க. அது போட்டிங்கன்னா ரோஸ் மில்க் சேமியா ஐஸ்கிரீம் வருங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஐஸும். அந்த ரோஸ் எசன்ஸ் இருக்குல்ல, நம்ம ரோஸ் மில்க் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து அது என்ன பண்ணோன்னா அடியில் வந்து அந்த சேமியா போய் கொஞ்சம் தங்கிடும். அதனால் அது கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு மூடிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா ஐஸ்கிரீம் செஞ்சேங்க. பிஸ்தாக்கும் பார்த்திங்கன்னா பிஸ்தா எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸு 3 ட்ராப்ஸ் போட்டுக்கினேங்க. அதிலே பார்த்திங்கன்னா இது ஏலக்காய் எசன்ஸு ஃபஸ்ட்டே போட்டதுனால பிஸ்தா எசன்ஸ் மட்டும்தான் போட்டேங்க. அதையும் நல்லா அடி வரைக்கும் நல்லா கலக்கிட்டு இன்னொன்று இருக்கும் இல்லைங்க, அந்த குல்ஃபி மோல்டில் அதில் ஒன்று ஊற்றிட்டேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் ஊற்றிட்டு, ஆனால் என்னென்னா அடியில் வந்து கொஞ்சம் தங்கிடும்னு சொல்லுவாங்க, மேலே சேமியா இல்லாத கீழே தங்கிடும். அதனால் நீங்கள் இது மாதிரி லைட்டாக இது ஸ்பூனாலேயோ இல்லை அந்த குச்சாலேயோ இப்படி கிண்டி விட்டுட்டு நீங்கள் போட்டு வச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஐஸ்கிரீமு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். ஆனால் சூப்பராக வந்ததுங்க. நானே நினச்சே பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு வச்சேங்க, காலையில் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன், வரவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சு ஜில்லுன்னு இருக்கிறது இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் அலசினாங்க. அதுக்கடுத்து இழுத்தும் சூப்பராக வந்துடுச்சுங்க. நம்ம கடையிலாம் வாங்குவோம் இல்லைங்க சேமியா ஐஸ்கிரீம், இந்த பொட்டி உள்ளே வச்சுருப்பாங்க இந்த திருவிழா கடைங்கள்லாம், சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க.